2020 வேர்ல்டு கப் ஃபைனல் இந்தியா மற்றும் நியூசிலாந்து. இந்தியா பேக் டு பேக் சாம்பியன் வரலாறு படைத்து உள்ளது. வாங்க அந்த வீடியோவில் இந்த காணொலியில் தான் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் ஃபைனல் நடைபெற்றது. அதில் டாஸ் வின் பண்ண நியூசிலாந்து கேப்டன் ஃபீல்டிங்கை தெரிவு செய்தார். அதன்படி களமிறங்கிய இந்தியா ஓப்பனரான சஞ்சு சாம்சன் மற்றும் அபிஷேக் சர்மா இருவரும் நல்ல தொடக்கத்தை கொடுத்தனர். அபிஷேக் சர்மா நல்ல கம்பேக்கு, நல்ல ஒரு அற்புதமான இன்னிங்ஸை ஆடினார். 18 பந்தில் ஹாஃப் செஞ்சுரி அடித்தார். சஞ்சு சாம்சனும் நல்ல இன்னிங்ஸை ஆட இந்தியா பவர் பிளேயிலேயே 92 ரன்கள் அடித்தது. அபிஷேக் சர்மா 21 பந்தில் 52 ரன், அதில் 3 6 6 4 அடங்கும். ரவிச்சந்திர அபிஷேக் பந்தில் தூக்கி அடித்த முற்பட்ட போது கேட்ச் கொடுத்து அவுட் ஆகி வெளியேற அடுத்த வந்த இஷான் கிஷான் அவரும் வெளுத்து வாங்கிட்டாரு. இஷான் கிஷான் அவுட் பங்குக்கு 4 6 4 4 54 ரன் அடித்தார். நல்ல முறையில் ஆடிக்கொண்டிருந்த சஞ்சு சாம்சன் 89 ரன் அடித்தார். நிசம் வீசிய பந்தில் லாங் ஆனில் கேட்ச் கொடுத்து அவுட்டாக அந்த ஓவர்லேயே இஷான் கிஷான் அவுட்டாக அடுத்த வந்த கேப்டன் சூரியகுமார் யாதவ் அவரும் நிசம் வீசிய பந்தில் கேட்ச் கொடுத்து அவுட்டாக அந்த ஓவரில் மட்டும் 3 விக்கெட்டுகள் போயிடுச்சு. ஹார்திக் பாண்டியா ஒரு 6 4 அடித்து நடைய கட்ட இறுதியில் சிவன் துபே கடைசி ஓவரில் 24 ரன்கள் அடித்தார். வெளுத்து வாங்கிட்டாரு. அவர் அடிக்கக்கூடிய இந்த ஸ்கோர் 24 ரன்னால தான் இந்தியா 255 ரன்கள் இமாலய இலக்கை எட்டிச்சு. ஃபைனலில் இந்த ஸ்கோர் நல்ல ஒரு அதிகபட்ச ஸ்கோரு. இது ஃபைனலுக்கு அடித்த ஸ்கோரா இல்லை மிச்சல் சாண்டர் கேப்டனுக்கு அடித்த ஸ்கோரான்னு தான் சொல்லணும். ஏன்னா ரவுண்டையே சைலண்டாக வேண்டது. இப்போ நியூசிலாந்து பிளேயரை தான் சைலண்டாக ஆக்கி இந்தியா ஒரு அதிகபட்சமான ஸ்கோரை பதிவு செய்தது. இமாலய இலக்குடன் களமிறங்கிய நியூசிலாந்து அணி பின்னாலன் மற்றும் சிஃபர் 0 ரன்னில் இருக்கும்போது தூக்கி அடித்த போது ஈஸியான கேட்சை சிவன் துபே தவற விட்டுருவார். ஈஸியான கேட்சு. பட் அவருடைய ஃபீல்டிங் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸு பூராக தான் இருக்குது. அடுத்த ஒரு விஷயம் ஹார்திக் பாண்டியா அந்த ஓவரில் 21 ரன்னு சிஃபர்டு வெளுத்து வாங்கிட்டாரு. ஒரு விஷயம் அக்சல் பட்டேல் அற்புதமான முறையில் பந்து வீசினார். ஃபின்னாலனுடைய விக்கெட்டை அற்புதமாக எடுத்தார். திலகவர்மா லாங்கானில் அற்புதமான கேட்ச் பிடிக்க முதல் விக்கெட்டை இழந்தது நியூசிலாந்து. ஃபின்னாலனுடைய பங்களிப்பு 9 ரன். அடுத்த வந்த ரவிச்சந்திரா பும்ரா ஓவரில் தூக்கி அடித்த போது இஷான் கிஷான் ஒரு அற்புதமான டைவிங் கேட்சு. பாருங்கள் எவ்வளோ அற்புதமான கேட்சுண்டு. அவர் பிடிக்க போய் தான் பவர் பிளேயிலேயே இந்தியா 3 விக்கெட்டுகளை முக்கிய விக்கெட்டுகளை எடுத்தது. அப்பவுமே தெரிஞ்சு போச்சு நியூசிலாந்து தோல்வி உறுதி என்பது. ஏன்னா இமாலய ஸ்கோரு நான் ஒரு ப்ரிடிக்ஷன் போட்டிருந்தேன். இந்தியா மற்றும் நியூசிலாந்து வெற்றி வாய்ப்பு ஃபைனலில் யாருக்குண்டு அதிலே சொன்னேன். பவர் பிளேயில் யார் அதிகமான விக்கெட் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வாய்ப்புண்டு. பவர் பிளேயில் இந்தியா 92 நோ லாஸு, நியூசிலாந்து 3 விக்கெட்டை இழந்துச்சு. அடுத்து பேட்ஸ்மேனுக்கு வருவது போருமா இருந்துச்சு. ஓப்பனரில் அதிரடி காட்டிய சிஃபர்ட் 52 ரன்னும் கேப்டன் சாண்டர் 43 ரன் அடித்தார். நியூசிலாந்து அணி 159க்கு அனைத்து விக்கெட்டையும் இழந்துச்சு. ஜஸ்பிரீத் பும்ரா கலக்கிட்டாரு. 15 ரன் தான் 4 முக்கிய விக்கெட்டுகளை கைப்பற்றினார். அக்சல் பட்டேலும் 3 விக்கெட் எடுக்க இந்தியா மாபெரும் வெற்றி பெற்று சாம்பியனானது. பேக் டு பேக் சாம்பியனு. ஆட்டநாயகன் விருந்து பும்ராவுக்கு தான் கொடுக்கப்பட்டது. கங்க்ராச்சுலேஷன் இந்தியா ஃபேன்ஸ், இந்தியா ரசிகர்களுக்கு வாழ்த்துக்கள். கேரளாவின் சிங்கம் சேட்டான் சஞ்சு சாம்சன் அவருடைய கலக்கல் தாங்க இந்தியா இந்த அளவுக்கு கப்படிக்கிறது முக்கிய காரணம்னு சொல்லணும். வேர்ல்டு கப்பின் தொடர் நாயகன் விருந்தை சஞ்சு சாம்சனும் ஆட்டநாயகன் விருந்தை பும்ராவுக்கும் வழங்கப்பட்டது. இந்தியா 2007, 2024, 2026 சாம்பியன் பட்டம் பெற்று உள்ளது. சாம்பியன் கேப்டன் லிஸ்டில் சூரியகுமார் யாதவும் இணைந்து உள்ளார். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. வேர்ல்டு கப் இந்தியா வெற்றி பெற்றது. இந்தியா முழுக்க அனைவருக்கும் ஒரு மிக்க மகிழ்ச்சி. கிரிக்கெட் சம்மந்தப்பட்டது என் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.